Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மண்டல வாரியான கூட்டம் 3வது நாளாக நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தேமுதிகவினுடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்களுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கான காரணம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விட்டாங்க. அந்த வகையில தான் தேமுதிகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்ட சூழல்ல ஒவ்வொரு மண்டலம் சார்ந்த நிர்வாகிகளையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து கட்சி சார்பிலையும் தேர்தலுக்கான பணிகளையும் தீவிரப்படுத்தி வராங்க. அந்த வகையில தான் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, மதுரை அப்படின்னு 5 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வராங்க பார்க்க முடிகிறது. தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத ஜனவரி 9ஆம் தேதி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகளுடைய தகவலை எல்லாம் கேட்டு கள நிலவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தேமுதிக வட்டாரத்துல சொல்லப்படுது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.